2026 பகடிவதை தடுப்பு சட்டத்தில் கையெழுத்திட்டார் பேரரசர். பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க நடுவர் மன்றம் அமைக்கப்படும். ஊழலை ஒடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். செல்வாக்கு மிக்கோராக இருந்தாலும் தயை காட்டப்படாது. வணக்கம். சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் 2026 பகடிவதை தடுப்புச் சட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளார். கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் வரையப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. பகடிவதை சம்பவங்களை கையாள்வதற்குரிய குறிப்பிட்ட அணுகுமுறையை உருவாக்கும் நோக்கத்தை அந்த சட்டம் கொண்டிருக்கிறது. கீழ் கல்வி அமைச்சர், மாரா தற்காப்பு அமைச்சர், மகளிர் குடும்பம் சமூக மேம்பாட்டு அமைச்சர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் தங்களது பொறுப்பில் உள்ள கல்விக் கழகங்கள் அல்லது ஏனையவற்றில் பகடிவதையை கையாள்வதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் அதிகாரம் வழங்கப்படுகிறது. மேலும் நீதித்துறை சார்ந்த ஓர் அமைப்பாக பகடிவதைக்கென நடுவர் மன்றம் அமையப்பட உள்ளது. அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோர் அளிக்கும் புகார்களை ஏற்றுக்கொள்வதோடு நடுவர் மன்றத்தில் செவிமடுக்கப்படும். பகடிவதையில் பாதிக்கப்பட்டோருக்கு பாதுகாப்பும் நியாயமும் கிடைக்க ஏற்புடைய இழப்பீட்டை அல்லது நீதியை வழங்கும் அதிகாரத்தை நடுவர் மன்றம் கொண்டிருக்கும். சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரின் அதிகாரப்படியான முகநூலில் இவ்விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. கடந்த 2 ஆண்டுகளில் செயலாக்க நிறுவனங்களின் அடைவு நிலை பெருமிதம் கொள்ளும் வகையில் உள்ளது. குறிப்பாக செல்வாக்கு மிக்கோர் மீதான நடவடிக்கையில் அவை கண்டிப்புடன் நடந்து கொண்டன. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM, உள்நாட்டு வருமான வரி வாரியம், மலேசிய குடிநுழைவுத்துறை போன்றவை அவற்றின் கடமையை ஆற்றுவதில் உயரிய கடப்பாட்டை காட்டியிருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டினார். ஈராண்டுக்கு முந்தைய நிலையை காட்டிலும் செயலாக்க நிறுவனங்களின் அடைவு நிலை இப்போது பெருமைமிக்க வகையில் இருப்பதாக பிரதமர் கூறினார். சட்ட நடவடிக்கைகள் முழுமையாக மன நிறைவை எட்டவில்லை. ஆனாலும் ஊழலில் ஈடுபட்ட முன்னாள் பிரதமர், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பெருமக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது. அதேவேளை நாட்டின் நிர்வாகத்தில் நம்பகத்தன்மையையும் உயர் நெறியையும் உறுதி செய்ய அமைச்சரவை உறுப்பினர்களும் பொதுச்சேவை பணியாளர்களும் அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மலேசியாவில் ஊழல் என்பது குறுந்தொற்று போன்றதன்று. மாறாக அதனை கையாள முழுமையான தொடர் முயற்சிகளும் முறைமைகளும் தேவை. அவ்வகையில் ஊழலை ஒடுக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து வலுப்படுத்தும் கடப்பாட்டை அரசு தொடரும் என பிரதமர் உறுதியளித்தார். தேசிய விலங்கு காட்சியகத்தில் உள்ள பெரும் பாண்டா சரணாலயத்தில் சென்சிங் மற்றும் ஜியாவ் யுவே எனும் புதிய 2 பெரும் பாண்டாக்களை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் டத்தோஸ்ரீ அன்வார் ஊடகத்தாரிடம் பேசினார். இதனிடையே ஜூ நகராவின் இவ்வாண்டுக்கான நடவடிக்கை செலவினத்துக்கும் பராமரிப்புக்கும் அரசு கூடுதலாக 50 லட்சம் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. சுற்றுலா தலமாகவும் சூழலியல் கல்வி மையமாகவும் தேசிய விலங்கு காட்சியகம் பெருமைப்படத்தக்க அடைவு நிலையை எட்டியிருப்பதை தொடர்ந்து இந்த நிதி வழங்கப்படுவதாக பிரதமர் அறிவித்தார். தேசிய விலங்கு காட்சியகத்தில் வசதிகளை அதிகரிக்கவும் கண்காணிப்பை கூட்டவும் கடந்த ஆண்டு 50 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது. வருகையாளர்கள், குறிப்பாக மாணாக்கரிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அதிகரிக்கச் செய்வதில் ஜூ நகாராவின் பங்கை மேம்படுத்துவதற்கு ஏற்ப அது அமைந்தது. தேசிய விலங்கு காட்சியகத்தின் நடப்பு பங்களிப்பை மேம்படுத்துவதற்காக மேலும் 50 லட்சம் ரிங்கிட் அறிவிக்கப்படுவதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் சென்சிங் மற்றும் ஜியாவ் யுவே புதிய பெரும் பாண்டாக்களை பிரதமர் இன்று முதன்முறையாக கண்டார். அவை குறித்து டத்தோஸ்ரீ அன்வாருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பெரும் பாண்டாக்கள் அறிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்க பிரதமர் காலை 11:30 மணியளவில் ஜூ நகாராவை அடைந்தார். வருகையாளர் பதிவேட்டில் கையொப்பமிட்ட பிரதமர் அந்த பெரும் பாண்டாக்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இடத்தை பார்வையிட்டார். இயற்கை வள சூழலியல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆத்தர் ஜோசப் குரூப்
துணை அமைச்சர் சைட் இப்ராஹிம் சைட்னோ, ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி, மலேசியாவுக்கான சீன தூதர் ஓ யாங் யூஜிங் ஆகியோரும் அந்த பெரும் பாண்டா அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சென்சிங் என்ற ஆண் பாண்டாவும் ஜியாவ் யுவே என்ற பெண் பாண்டாவும் கடந்த ஆண்டு நவம்பர் 18 சீனாவில் இருந்து நாடு வந்தடைந்தன. அவை வைக்கப்பட்டிருக்கும் சரணாலயம் விரைவில் பொதுமக்களுக்கு திறந்து விடப்படும் என டத்துஸ்ரீ ஆர்த்தர் கடந்த வியாழக்கிழமை அறிவித்திருந்தார். மலேசிய சீன அரசதந்திர உறவின் சின்னமாக அந்த பெரும் பாண்டா கரடிகள் விளங்குகின்றன. இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை, குறிப்பாக வன விலங்குகள் காப்பகம், ஆய்வு ஆகியவற்றில் கூட்டுப்பணியை வலுப்படுத்தும் முயற்சியாக அது அமைகிறது. ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்ட அரச மலேசிய வான்படை உறுப்பினர் 20 பேரிடம் சற்றும் தயை காட்டப்படாது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவற்றில் ஈடுபட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வான்படை தலைவர் ஜெனரல் டத்துஸ்ரீ முகமது நூராஸ்லான் ஆரேஸ் தெரிவித்தார். அந்த வழக்கு நியாயமான முறையிலும் மலேசிய ஆயுதப்படையின் சட்ட விதிகளுக்கு ஏற்பவும் மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார். அந்த 20 பேரும் ஒழுங்கீனத்தில் ஈடுபட்டது தொடக்க புலனாய்வில் தெரியவந்தது. நடப்பு ஆணை, சுற்றறிக்கை விதிகள் ஆகியவை மீறப்படுவதை அரச மலேசிய வான்படை கடுமையாக கருதுகிறது. இராணுவத்தில் ஒழுங்கீனம் என்பது ஒரு வகை பண்பாடு அன்று எனவும் அவர் வலியுறுத்தினார். நடந்த சம்பவம் குறித்து அவர் வருத்தம் தெரிவித்தார். இராணுவ முகாமிற்கு வெளியே இருந்து ஆள்கள் வந்தது, அங்கு ஒழுங்கீன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது தொடர்பில் உள்கட்ட புலனாய்வு மேற்கொள்ள மலேசிய ஆயுதப்படையை கடந்த திங்கட்கிழமை தற்காப்பு அமைச்சு பணித்தது. சபா கினபாத்தாங்கான் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி நிலவுகிறது. அதேவேளை லமாக் சட்டமன்ற தொகுதியில் நேரடி போட்டி நிலவுகிறது. P187 கினபாத்தாங்கான் நாடாளுமன்ற தொகுதி, N58 லமாக் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி இன்று வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. கினபாத்தாங்கான் தொகுதியை தற்காத்து தேசிய முன்னணி களம் இறங்கும் வேளை வரிசானும் சுயேட்சையும் தங்கள் பலத்தை அங்கு பரிசோதிக்கின்றன. தேசிய முன்னணியும் வரிசானும் லமாக்கில் களம் காண்கின்றன. ஸ்ரீ லமாக் மண்டபத்தில் வேட்புமனு தாக்கலுக்கு பின் தேர்தல் நிர்வாக அதிகாரி எடி ஷைசோல் ரிசாம் அப்துல்லா இதனை அறிவித்தார். கினபாத்தாங்கான் நாடாளுமன்ற தொகுதியில் முகமது குர்னியாவான் நயீம் முக்தார் தேசிய முன்னணியை நிகர்க்கிறார். வரிசான் சார்பாக டத்தோ சாடி அப்துல் ரஹ்மான் போட்டியிடும் வேளை சுயேட்சையாக கோல்டாம் ஹமீத் பலத்தை பரிசோதிக்கிறார். லமாக் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்ற வரிசான் நேஷனலின் முகமது இஸ்மாயில் அயோப்பும் வரிசானின் மஸ்லி வாத்தி அப்துல் மாலிக்கும் போட்டியிடுகின்றனர். இன்று தொடங்கி ஜனவரி 23 வரை தேர்தல் பரப்புரை நடைபெறும். லமாக் சட்டமன்ற தொகுதியில் 48,722 பதிவு பெற்ற வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களுள் 196 பேர் முன்கூட்டியே வாக்களிப்பவர்கள். அவ்விரு தொகுதிகளுக்கும் ஜனவரி 24 வாக்களிப்பு நடைபெறுகிறது. ஜனவரி 20 முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறும். இவ்வேளையில் கினபாத்தாங்கான் நாடாளுமன்ற தொகுதி, லமாக் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் சீராக நடைபெற்றது. விரும்பத்தகாத நேர்வுகள் இல்லை என கினபாத்தாங்கான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ரவி துரைசாமி தெரிவித்தார். எல்லா தரப்புகளும் நல்ல ஒத்துழைப்பை நல்கியதுடன் போலீஸ் கட்டளையை பின்பற்றியதாக அவர் கூறினார். சாலை போக்குவரத்தும் கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததாக சூப்பரிண்டென்டன்ட் ரவி குறிப்பிட்டார். 66 வயது டத்துஸ்ரீ போங் முக்தார் ரடீன் கடந்த மாதம் 5 காலமான தொடர்ந்து அவர் மக்கள் நிகராளியாக இயங்கிய கினபாத்தாங்கான் நாடாளுமன்ற தொகுதிக்கும் லமாக் சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இடுப்பு எலும்பு முறிவிலிருந்து மீண்டு வருகிறார் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது. கடந்த செவ்வாய்க்கிழமை தமது இல்லத்தில் மயங்கி விழுந்த அவருக்கு தேசிய இருதய கழகத்தில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துன் டாக்டர் மகாதீர் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள அனுமதிக்கப்படாத நிலையில் அவர் இயன்முறை மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுவார். அவரின் வயதை கருத்தில் கொண்டு முழுமையாக குணமடைய சிறிது காலம் பிடிக்கும் என அவரது ஊடகச் செயலாளர் சுஃபி யூசுப் தெரிவித்தார். இவ்வாண்டு ஜூலையில் 101 வயதை எட்டவிருக்கும் அந்த முன்னாள் பிரதமர் அணுக்கமாக கண்காணிக்கப்படுகிறார்.
கெடா புக்கிட் கயூ ஹித்தம் குடி நுழைவு சுங்க தனிமைப்படுத்துதல் பாதுகாப்பு வளாகத்துக்குள் நுழைய அயல் நாட்டவர் 9 பேருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மலேசிய எல்லைக்காவல் பாதுகாப்பு நிறுவனம் அந்த நடவடிக்கையை கையாண்டுள்ளதாக அதன் புக்கிட் கயூ ஹித்தம் கிளை நடவடிக்கை துணை கமாண்டர் நூர் ஆசாம் அஹ்மத் தெரிவித்தார். சீனா, அமெரிக்கா, தாய்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அந்த 9 பேரும் விதிகளை பின்பற்றாததுடன் நாட்டினுள் நுழைவதற்கான தகுந்த காரணங்களை முன்வைக்கவில்லை. சீனாவைச் சேர்ந்த பெண்கள் 2 ஆடவர் 5 அமெரிக்க ஆண் 1 அவர்கள் ஆவர். அவர்கள் யாவரும் 20 - 40 வயதுக்கு உட்பட்டவர்கள். திரும்பிச் செல்வதற்கான பயணச்சீட்டை அந்த அமெரிக்க ஆடவர் பெறவில்லை. வரையறுக்கப்பட்ட நுழைவு விதிகளையும் அவர் பின்பற்றவில்லை. இவ்விரு காரணங்களால் அவருக்கான நுழைவு அனுமதி மறுக்கப்பட்டதாக அவர் விளக்கமளித்தார். அந்த தாய்லாந்து பெண்ணை குடிநுழைவுத்துறை கருப்பு பட்டியலிடப்பட்டதை அடுத்து நாட்டினுள் நுழைய அவருக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் உடைமைகள் பறிமுதல் செய்யப்படவில்லை. அவர்கள் அனைவருக்கும் நுழைவு தடை அறிக்கை வழங்கப்பட்டதுடன் சொந்த நாட்டிற்கு திரும்பிச் செல்ல உத்தரவிடப்பட்டனர். ஒவ்வொரு முறையும் பள்ளி தவணை தொடங்கும் போது மாணாக்கர்களை காட்டிலும் பெற்றோர் படபடப்பாக இருப்பது கண்கூடு. ஆண்டின் முதல் நாளில் பள்ளிக்குள் நுழையும் தங்களது பிள்ளைகள் முழு ஆயத்த நிலையில் இருப்பதை உறுதி செய்வது அவர்களின் வழக்கமாகும். பள்ளிக்கு தேவையான உபகரணங்களை வாங்குவதில் மாணாக்கரும் அவர்களின் பெற்றோரும் இறுதிக்கட்ட தயார் நிலையில் மும்முரமாக ஈடுபடுவது ஆர்டிஎம் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரியவந்தது. முதலாம் ஆண்டில் காலடி வைக்கும் பிள்ளைகளை தவிர்த்து மற்ற மாணவர்களுக்கும் புதிய சீருடைகளை அவர்கள் வாங்குகின்றனர். பிள்ளைகள் வளர்வதால் முந்தைய ஆண்டில் வாங்கிய சீருடை பொருந்தாமல் போவதை அவர்கள் குறிப்பிட்டனர். வேலைப்பளு காரணமாக வார இறுதி நாட்களில் பள்ளிக்கு தேவையான உபகரணங்களை வாங்குவதாக அவர்களில் சிலர் கூறினர். எங்கிட்ட 3 பிள்ளைங்க இருக்காங்க. 3 பேருக்கும் யூனிஃபார்ம் அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வந்தேன். லாஸ்ட் இயரோட பேக் எல்லாம் ரீயூஸ் பண்ணுறேன். ஜூன் அந்த மாதிரி தான் வாங்கினேன். ஸோ அதை ரீயூஸ் பண்ணிக்கிட்டு எந்தெந்த திங்ஸ் இல்லையோ அதை மட்டும் தான் வாங்குகிறேன். ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே நம்ம பே பண்ணியாச்சு. சோஃபா ஓகே. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டில் என்னோட 2 மகன்கள் போகிறாங்க பள்ளிக்கு. ஸோ அதனால் என்னோட செலவு கூடியிருக்குதான்னு சொல்லணும், குறையில. ஏன்னா பிள்ளைங்களும் வளர்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு போன வருஷம் என்ன வாங்கணுமோ அதுவும் இந்த வருஷம் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த புத்தகம் அதெல்லாம் நம்ம பள்ளியில் வாங்கியாச்சு. மற்றபடி இந்த அவங்களோட எழுதுகோள், இந்த அலர்ட் துளிசான்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இப்போ லாஸ்ட் மினிட் பர்ச்சேசிங் ஓடிக்கிட்டு இருக்குது. விலைவாசி கூட இன்னொன்று நாங்கள் தேடுற பொருள் கிடைக்க மாட்டேங்குது. லாஸ்ட் மினிட் வாசி இப்போ கூட எனக்கு புக்கு கூட எனக்கு பற்றாக்குறை தான். இவ்வாண்டு பள்ளி தவணை ஜனவரியில் தொடங்குவதை அவர்களில் பெரும்பாலானோர் இவ்வேளையில் வரவேற்றனர். நாட்டை உலுக்கிய கோவிட்-19 பெருந்தொற்றால் இதற்கு முன்னர் பள்ளி தவணை மார்ச்சில் ஆரம்பமானது. பினாங்கு தமிழ் பள்ளி மாணவர்கள் மேலும் பல சிறந்த சாதனைகளை படைக்க மாநில அரசு அனைத்து வகையிலும் தேவையான உதவிகளை நல்கும். அதற்காக சில முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக பினாங்கு தமிழ் பள்ளிகள் சிறப்பு குழு தலைவர் டத்துஸ்ரீ சுந்தரராஜு சோமு கூறினார். மனிதனைப் போலவே நடக்கவும் ஓடவும் சிந்திக்கவும் தொடங்கிவிட்டது எந்திரன். இனி மனிதனுடன் போட்டி போட எதுவும் இல்லை என சக எந்திரனுடன் போட்டி போட ஆயத்தமாகிவிட்ட நிலையில் கடந்த ஆண்டு தைவான் தைபேவில் நடைபெற்ற அனைத்துலக ரோபோ போட்டியில் கலந்து கொண்ட 24 இந்திய மாணவர்கள் சிறப்பிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் நாட்டிற்கு 80 பதக்கங்களை வென்று குவித்தனர். இது வெறும் போட்டி அன்று, மாறாக அறிவியலுக்கும் கலைக்கும் இடையே நிகழும் மாய உலக சந்திப்பு. நமது மாணவர்கள் மேலும் இதுபோன்ற சாதனைகளை படைக்க பெற்றோர், ஆசிரியர்கள் என அனைவரின் ஒத்துழைப்பும் ஊக்கமும் அவசியம் என டத்துஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்தார். Di jalan raya, keselamatan itu amanah. Tanggungjawab yang kita pikul bersama. Biar langkah lebih berhati, biar tindakan lebih peduli, biar jiwa terus berimpati.
Terima kasih kerana mematuhi Undang-Undang Jalan Raya. Semoga tahun baharu ini menyatukan tekad kita. Lebih peka, lebih berdisiplin, lebih berhemah. Untuk perjalanan yang lebih terpelihara, untuk Malaysia yang terus sejahtera. Selamat Tahun Baharu 2026. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சு கடந்த ஆண்டு தோல்வி கண்டதற்கு வாஷிங்டன் வரையறுத்த காரணத்தை புதுடில்லி மறுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பு கொள்ளாததால் வர்த்தக ஒப்பந்தம் தோல்வியுற்றதாக அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவர்ட் லுட்னிக் தெரிவித்தார். அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக பேச்சு தோல்வியுற்றது. இந்திய பொருட்களுக்கு 50 விழுக்காட்டு எதிரீட்டு வரியை அந்த வல்லரசு அதிகரித்தது. ரஷ்யாவின் எண்ணெயை புதுதில்லி வாங்குவதால் அந்த தெற்காசிய நாட்டுக்கு கூடுதல் 25 விழுக்காட்டு லேவியையும் அமெரிக்க குடியரசு விதிக்கிறது. வரி விதிப்பு குறித்து ட்ரம்பை மோடி தொடர்பு கொள்ள மறுத்ததால் அந்த நிலை ஏற்பட்டதாக லுட்னிக் கூறினார். அதனை மறுத்த இந்திய வெளியுறவு பேச்சாளர் ரண்டீர் ஜெய்ஸ்வால் 8 முறை ட்ரம்பை கடந்த ஆண்டு மோடி தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு பேசியதாக விளக்கமளித்தார். ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை இந்தியா நிறுத்தாவிடின் இந்தியாவுக்கான எதிரீட்டு வரி அதிகரிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இருவழி உறவை மீட்க அமெரிக்காவுடன் வெனிசுவேலா பேச்சு நடத்தி வருகிறது. அந்நாட்டு தூதரகத்தை மீண்டும் திறப்பது குறித்து அமெரிக்க அரச தந்திரிகள் தலைநகர் கரகாஸில் கலந்துரையாடல் மேற்கொண்டனர். வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை அமெரிக்கா கைது செய்ததை அடுத்து வாஷிங்டனுடன் கராகாஸ் பேச்சு நடத்துகிறது. அந்த தெற்கு அமெரிக்க நாட்டை வழிநடத்தப் போவதாக ட்ரம்ப் முன்னதாக கூறினார். தவிர பேரளவிலான கச்சா எண்ணெயை பெற எண்ணெய் நிறுவனங்களுடன் அவர் பேச்சு நடத்தி வருகிறார். இதனோடே பதற்றத்தை தணிக்க வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகுவேஸும் ட்ரம்புடன் இருவழி உறவை புதுப்பிக்க முயல்கிறார். வாஷிங்டனுக்கு அரச தந்திரிகளை அவர் அனுப்பவிருக்கிறார். அதேவேளை அமெரிக்காவின் வன் செயல்களையும் சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகளையும் ரோட்ரிகுவேஸ் கண்டித்தார். மத்திய பிலிப்பீன்ஸில் குப்பை கிடங்கு இடிந்து விழுந்ததில் 4 உயிர் இழந்தனர். பலர் நிலை தெரிய வராதிருக்கும் நிலையில் அவர்களை தேடி மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. செபுவில் உள்ள பினாலிஃப் குப்பை கிடங்கு சரிந்து விழுந்ததில் 50 துப்புரவு பணியாளர்கள் புதையுண்டனர். அவர்களுள் 12 பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக அந்நகர ஆளுநர் நெஸ்டர் அர்கைவல் தெரிவித்தார். நூற்றுக்கணக்கானோர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள வேளை காணாமல் போனதாக ஐயுறப்படும் 36 பேரை தேடி மீட்கும் பணி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 2000ஆம் ஆண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கும் மணிலாவில் குப்பை கிடங்கு சரிந்து விழுந்ததில் 200க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். இந்தோனேசியா ஜாவா தீவில் உள்ள செமரு எரிமலை வெடித்தது. 4 கிலோமீட்டருக்கு வானத்தில் புகையை அது கக்குவதை அடுத்து அங்கு உச்சக்கட்ட எச்சரிக்கை நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 19ஆம் நாள் இந்தோனேசிய இடர் மேலாண்மை நிறுவனம் செமேரு எரிமலையின் ஆபத்து நிலையை 3ஆம் கட்ட எச்சரிக்கை நிலைக்கு உயர்த்தியிருந்தது. அந்த எரிமலை நேற்று மதியம் 3:13 மணி அளவில் 3 மணி நேரத்திற்கு வெடித்து சிதறியது. எரிமலை தீப்பிழம்புகளை கக்கி வருவதால் மக்கள் வெளி நடவடிக்கைகளை தவிர்ப்பதோடு வெடிப்பு ஏற்பட்ட இடத்திலிருந்து 13 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இடங்களுக்கு செல்லுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளனர். செமேரு எரிமலையின் அடிவார இருந்து 500 மீட்டர் சுற்று வட்டார பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு கருதி மக்கள் முகக்கவசம் மற்றும் கண்ணாடி அணிய வலியுறுத்தப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கு பகுதியில் மூண்ட காட்டுத்தீயை அடுத்து அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் பெரும் பரப்பு காட்டுப்பகுதிகளும் வீடுகளும் அழிந்தன.
விக்டோரியா மாநிலத்தில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸை தாண்டியது. வெப்ப அலையும் வெப்ப காற்றும் அங்கு நிலை கொண்ட வேளை காட்டுத்தீ ஏனைய இடங்களுக்கும் பரவும் ஆபத்து நிலவுகிறது. 2019 2020 காலகட்டத்திற்கு பின்னர் இப்போது மீண்டும் அங்கு காட்டுத்தீ மூண்டுள்ளது. லாங்வுட் பகுதிக்கு அருகில் உள்ள ஏறக்குறைய 3,70,000 ஏக்கர் காடுகள் அழிந்தன. இதனூடே விக்டோரியா பகுதி வாழ் மக்களின் உயிருக்கு முதன்மை அளிக்கப்படுவதாக அந்த மாநில முதல்வர் ஜெசிந்தா எலன் தெரிவித்தார். பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி ஆணை பிறப்பிக்கப்படின் அதனை பின்பற்றும்படி அவர் வலியுறுத்தினார். அந்த பகுதியில் வாழும் மூவரது நிலை இன்னமும் தெரிய வராதிருப்பதாக அவசர கால மேலாண்மை ஆணையர் டிம் வைபுஷ் தகவல் அளித்தார். ஏறக்குறைய 130 கட்டடங்கள் காட்டுத்தீயில் இதுகாரும் சேதமுற்றன. குத்துச்சண்டை என்றாலே நம் நினைவுக்கு வருவது உறுதியான உடல்கள், உயிர் துடிப்பாய் எழும் தைரியம், போர்க்களமாக மாறும் அரங்கு, இரு வீரர்களின் அமர்க்களமான நடை. ஆனால் இங்கோ மாறுபட்ட நிலையில் இரு எந்திரன்கள் சண்டை போடுகின்றன. கேட்கவே ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? வாருங்கள் விரிவாக காண்போம். இரும்பு உடலில் மனிதனின் நிழல், கனவின் சுவாசம். லாஸ் வேகஸ் பேட்டில் பாட்ஸ் அரங்கில் நடைபெற்ற அல்டிமேட் ஃபைட்டிங் ரோபோட் போட்டியில் பள்ளி மாணவர்களின் உயரம் கொண்ட இரு எந்திரங்கள் குத்துச்சண்டை போட்டன. அது பார்வையாளர்களிடையே ஆச்சரியமும் உற்சாகமும் கலந்த கைத்தட்டலையும் எழுப்பியது. கண் காணாத குத்துகளும் கால் தவறிய உதைகளும் சாதனையின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. எந்திரன்கள் மோதும் சத்தத்தில் எதிர்காலம் பேசுகிறது. இது விளையாட்டு மட்டுமல்ல, ஆராய்ச்சியின் போர்க்களம். மனிதன் நினைத்ததை இயந்திரம் கற்றுக்கொள்ளும் நாள். போரின் மேடையில் பிறக்கிறது புதிய விளையாட்டு, புதிய கதைகள், புதிய மனிதம். வெற்றியும் தோல்வியும் மனிதனுக்கே உரியது. ஆனால் அவர்களுக்காக சண்டையிடும் எந்திரனுக்கோ அது பற்றி எதுவும் தெரியாது. இந்த இரு ரோபோக்களின் குத்துச்சண்டைக்கு நடுவராக இன்னமும் மனிதன் இருப்பது மனதிற்கு சற்று ஆறுதலாக உள்ளது. ஆனால் இந்த ஆறுதல் எவ்வளவு தூரம் நீடிக்கும் என்பது அந்த காலத்திற்கே வெளிச்சம். அப்புறம் யாராவது பொங்க வச்சிங்களா? பண்பாடும் பாரம்பரியமும் இப்படி பல இடங்கள்ல பேணப்பட்டு வருது. நாம பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல அதை கொஞ்சம் தவற விட்டுறோம். கொஞ்சம் சிரத்தை எடுத்தாக்கா பாரம்பரியத்தோட மகிழ்ச்சியையும் நாம அனுபவிக்கலாம். இன்பங்கள் பெருகி இனிமைகள் சூழ எல்லோர் வாழ்வும் ஏற்றங்கள் காண பொங்கட்டும் இந்த பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மலேசிய பொது பூப்பந்து போட்டியில் நாட்டின் போராட்டம் இன்னும் முற்று பெறவில்லை. எரன்ஷா சோவுயிக் தேசிய ஆடவர் இணையினர் அதன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மலேசிய பூப்பந்து சங்கம் BAMக்கு ஆண்டுக்கு 5,50,00,000 ரிங்கிட்டுக்கும் கூடுதலாக நிதி தேவைப்படுகிறது. சங்கத்தின் நிர்வாக செலவுகளை ஈடுகட்ட அந்த தொகை தேவைப்படுவதாக BAM தலைவர் தங்கு டத்து ஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார்.
ஆட்டக்காரர்கள் மற்றும் பயிற்றுனர்களுக்கான ஊக்கத்தொகை, போட்டிகளில் கலந்து கொள்ளும் செலவு, நாட்டில் போட்டிகளை ஏற்பாடு செய்வதற்கான செலவு ஆகியவற்றை அது உட்படுத்தியிருக்கிறது. வரும் காலங்களில் BAMஇன் நிர்வாகச் செலவு 5 கோடியே 50 லட்சம் ரிங்கிட்டை கடக்கலாம் என தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் கணித்தார். கடந்த ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி வரையில் சங்கம் 5 கோடியே 40 லட்சம் ரிங்கிட் வரையில் செலவு செய்திருப்பதை அவர் சுட்டினார். BAM மன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் ஊடகத்தாரிடம் இவ்விவரங்களை வெளியிட்டார். ஆப்பிரிக்க நாடுகளுக்கான போட்டியில் அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளது மொரோக்கோ. முன்னதாக காலிறுதியில் அந்த உபசரணை நாடு 2-0 என கெமரூனை வீழ்த்தியது. மொரோக்கோவுக்கான கோல்களை முற்பாதியில் இப்ராஹிம் டியாஸும் பிற்பாதியில் இஸ்மாயில் சைபாரியும் புகுத்தினர். அரையிறுதியில் அந்நாடு அல்ஜீரியா அல்லது நைஜீரியாவை சந்திக்கும். அவ்விரு அணிகளும் மோதும் மற்றொரு காலிறுதி ஆட்டம் நள்ளிரவு 12 மணிக்கு தொடங்குகிறது. 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு மொரோக்கோ அரையிறுதி சுற்று வரை முன்னேறி இருப்பது இதுவே முதல் முறையாகும். அந்த ஆண்டில் இறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்த அவ்வணி துனிசியாவிடம் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டது. ஆப்பிரிக்க நாடுகள் தரவரிசையில் முதல் இடத்தில் இருக்கும் அவ்வணி 2022 உலக கிண்ண போட்டியில் அரையிறுதி வரை முன்னேறி இருந்தது குறிப்பிடத்தக்கது. மொரோக்கோவுடன் இணைந்து செனகலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக அவ்வணி மாலியை ஒற்றை கோலில் வென்றது. செனகலுக்கான ஒரே வெற்றி கோலை 27ஆம் நிமிடத்தில் புகுத்தினார் எலிமான் இந்தியாயே. அரையிறுதி சுற்றில் அவ்வணி நடப்பு வெற்றியாளர் ஐவரி கோஸ்டை அல்லது 7 முறை வெற்றியாளர் எகிப்தை சந்திக்கும். அவ்விரு அணிகளும் களமாடும் மற்றொரு காலிறுதி ஆட்டம் நாளை அதிகாலை 3 மணிக்கு தொடங்கும். திருக்குறள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். அந்த இறைவனை பற்றி தொழுதால் என்றும் சிரமம் இல்லை என திருநெறி புகட்டுகிறார் திருவள்ளுவ பெருமானார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.